ஹாய், ஹலோ, வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தமிழ் ஃபிலிம் ட்ரெய்னிங் இன்ஸ்டியூட்டில் வந்துட்டு நான் இப்போ வந்து ட்ரெய்னிங் முடிச்சுட்டு சார்கிட்ட ராம்கி சார்கிட்ட வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நான் கோ டைரக்டராக இப்போ ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். எங்களோட கதைகள் எல்லாம் இப்போ வந்து நாங்கள் ஒரு ஷார்ட் ஃபிலிம் அப்புறம் ஒரு மூவிக்கான ஒர்க்கு போய்கிட்டுருக்கு அப்படின்றதையும் உங்ககிட்ட ஆல்ரெடி நான் ஷேர் பண்ணியிருந்தேன். நேற்று ஒரு சுவாரஸ்யமான ஒரு ஆர்குமெண்ட் போச்சு. என்ன பார்த்தீங்கன்னா, இப்போ ஷார்ட் ஃபிலிம் பண்ணணும்னா ஒரு 1/2 ஹவருக்குள்ளே வந்து நம்ம அதை வந்து பண்ணணும். ஓகேங்களா? நம்ம ட்ரெய்னிங் இன்ஸ்டியூட்டில் படித்து முடித்தவர் தான், பேர் வந்து மனோகரன். அவர் வந்து இப்போ வந்து ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறாரு. அவரோட கதை தான் இப்போ போயிட்டுருக்குது. நேற்று வந்து பார்த்தீங்கன்னா, அந்த உங்ககிட்ட முந்தா நாள் போட்ட வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன். கதை சொல்லி என்னை சொல்லியிருந்தாரு. நான் சொன்னேன். அதுக்கப்புறம் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நேற்று அந்த ஷார்ட் ஃபிலிம்குள்ளே அந்த கதை எல்லாமே வந்து நாங்கள் வந்து ஃபுல்லாமே வந்து படிச்சுட்டு இருந்தப்போ வந்துட்டு இது ஸ்கூலில் படிக்கிற மாதிரி உட்காந்துட்டு இருந்தேன். படிக்க சொன்னார் ராம்கி சார், வந்து படிக்க சொன்னாங்க. அப்போ நான் இந்த ஸ்கூலில் உட்காந்து படிக்கிற மாதிரியே உட்காந்து படிச்சுட்டு இருக்கப்போ, அந்த நிறுத்துமா, இப்படியா படிக்கிறது, அப்படிலாம் படிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கதை எப்படி நேற்று சொன்னேன் அது மாதிரி அந்த டோனில் ஒரு கேரக்டர் வந்துச்சுன்னா அந்த கேரக்டர் எப்படி பேசும் அந்த மாதிரி தான் நீ கதை சொல்லணும். அப்போ தான் உனக்கு ஆப்போசிட்டில் உட்காந்துருக்கவங்களுக்கு வந்து அது புரியும், அப்புறம் இம்ப்ரெஸ் ஆவாங்க அப்படின்றதையும் என்கிட்ட வந்து தெளிவாக சொன்னார். அப்புறம் அதை ராம்கி சார் வந்து அதவே தெளிவாக வந்து என்ன பண்ணார் அப்படின்னா, எனக்கு சொல்லியும் காமிச்சார், இப்படி தான் சொல்லணும் அப்படின்றதையும் என்கிட்ட சொல்லி காமிச்சார். மனோகரன் சாரும் இருந்தாங்க, பக்கத்தில் இருந்தாங்க. இப்போ ஒரு மூவினா ஒரு 2 மணி நேரம் போகும், ஓகேங்களா? அதே மாதிரி ஒரு ஷார்ட் ஃபிலிம் அப்படின்றப்ப வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 ஹவர் போகும் கதை. நேற்று பார்த்தீங்கன்னா நாங்கள் பண்ணின அந்த கதை வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு கதை. அதில் ஒரு சாங்கும் வந்திருக்கு. அந்த சாங் வந்து இந்த கதையவே அப்படியே பேலன்ஸ் பண்ணிட்டு போகிற மாதிரி அந்த சாங்கில் வர ஒரு வரியும் இருக்கும் பார்த்துக்கோங்க. அந்த ஃபுல் கதையை அந்த ஒரு சாங்கில் கொண்டு வர மாதிரி அந்த சாங் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்காரு ராம்கி சார். வந்துட்டு எல்லாமே அவரோட எழுத்தில் தான், சரிங்களா? அந்த சாங் ஃபுல்லாமே வந்துட்டு ஏன்னா ஃபஸ்ட் டைம் வந்து ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறாங்க. அந்த ஷார்ட் ஃபிலிம் வந்து கண்டிப்பாக, அதாவது யாருக்கும் கண்ணுக்கு வந்து அது வந்து எப்படி சொல்கிறது, நம்ம ஒரு விஷயம் ஒரு ட்ரெஸ் பண்ணுறதோ இல்லை ஒரு விஷயம் பேசுகிறதோ யாருக்கும் வந்து அது வந்து ஒரு கெட்டதாக உறுத்தக்கூடாது. அந்த மாதிரி இருக்க அந்த ஷார்ட் ஃபிலிம் இப்போ இருக்க 2K கிட்ஸுக்கு ரொம்ப 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 இது பிடிக்கும். அவ்வளோ அழகாக கதை வந்திருக்குங்க. என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 60 பக்கம் வந்திருக்கு. 60 பக்கம் வந்திருக்கு. அந்த 60 பக்கத்தையும் ஒரு டைலாக் கூட எடுக்க முடியாது. எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல்லு பவர்ஃபுல்லான டைலாக்ஸு. நேற்று பெரிய ஆர்கியூமெண்ட்டே நடந்துருச்சு. நான் சார் இதுலேருந்து ஒரு டைலாக் கூட நீங்கள் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஆர்கியூமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா அவ்வளோ பவர்ஃபுல்லாக வந்திருக்குங்க. அவ்வளோ பவர்ஃபுல்லான ஒவ்வொரு எழுத்தும் அதில் வர முத்து முத்தாக இருக்குது, மணிமணியாக இருக்குது அந்த எழுத்தெல்லாம். அதை எப்படி விடுறது சொல்லுங்கள்? அப்போ எனக்கு அவரோட அனுபவத்தை ஒன்று சொன்னார் ராம்கி சார். வந்து சொன்னாங்க, என்ன சொன்னார் அப்படின்னா, எஸ்எஸ்சி சந்திரசேகர் அவர்கிட்ட வந்து அவர் ஒர்க் பண்ணிகிட்ருக்கப்போ ஒரு படம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, சாரி அப்போ ஒர்க் பண்ணிகிட்ருக்கப்போ கிடையாது, அவர் டைரக்டராகி வெளியே வந்துட்டார், சாரி. அப்போ வந்துட்டு சார்கிட்ட வந்து கன்சல்ட் பண்ணியிருக்காங்க. என்ன கன்சல்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஏதாவது ஷார்ட் ஃபிலிம் மாதிரி ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியிருக்காங்க. ஷார்ட் ஃபிலிமெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு சரின்னு சொல்லிவிட்டு, அவ்வளோ பெரிய டேரக்டர் அவங்களுக்கெல்லாம் வந்துட்டு அது எவ்வளோ நேரம் வரும் என்ன வரும் அப்படின்றது நல்லா தெரியும். இருந்தாலும் அதில் வர்ற அந்த கதையோட இதை வந்து நம்ம கட் பண்ணக்கூடாதுன்னு எடுத்து முடிச்சுட்டாங்க. பார்த்தா 3/4 மணி நேரத்துக்கு போயிடுச்சு. ஒரு மணி நேரம் பக்கத்துக்கு போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க ஷார்ட் ஃபிலிம் வந்துட்டு. அதை கட் பண்ணவே முடியல அவர்னால். அப்படியே டக்குன்னு ஒரு இயக்குனருடைய மூளை என்ன அப்படின்னு பாருங்களேன், டக்குன்னு உடனே அப்படியே அவருக்கு மைண்ட் செட் மாதிரி, இல்லை இதை நம்ம எப்படி இதை வந்து அப்படியே படமாகவே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அவ்வளோ நல்ல ஒரு கேமரா குவாலிட்டியானதில் வச்சு தான் அந்த ஷார்ட் ஃபிலிமே எடுத்திருக்காங்க. உடனே வந்து பார்த்துட்டிங்கன்னா அதை அப்படியே மூவியாகவே கன்வெர்ட் பண்ணிட்டாங்க. அது என்ன மூவி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் கடவுள் இல்லை.
சமுத்திரக்கனி சார் இதில் நடிச்சிருக்காங்க. அந்த படம் தான். ஓகேங்களா? இத வந்து ராம்கி சார் என்கிட்ட வந்து சொன்னாரு. அவரோட அந்த அனுபவத்த வந்து இப்படி தான் அந்த கதை வந்துச்சு. ஷார்ட் ஃபிலிமா பண்ண போய் இப்படி வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஒரு இயக்குனர் வந்து எந்த அளவுக்கு யோசிக்கிறாங்க பாருங்களேன். ஒரு ஷார்ட் ஃபிலிமை கூட ஒரு கதையாக மாற்ற முடியும் அப்படின்னு. ஏன்னா நம்ம அதை வந்து பேச 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 பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து அப்படியே டயலாக் வந்துகிட்டே இருக்குது. இன்னும் நிறைய ஐடியாஸ் வந்துகிட்டே இருக்குது. இதையும் கொண்டு போய் நம்ம போய் ஒரு சின்ன ஒரு 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 இதுக்குள்ளே நம்ம அடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கே தெரியும். நம்மளுடைய மூளை, நம்மளுடைய அறிவு எல்லாமே ஏன் ஒரு சின்ன ஒரு இடத்துல குறிய ஒரு வட்டத்துக்குள்ளே வைக்கணும், அதை ஏன் ஒரு பெருசாக ஆக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தாங்க இருக்குது டைரக்டரோட மூளை எல்லாமே. ராம்கி சார் சொல்கிறாரு, சார் மனோரன் சார்கிட்ட சொல்கிறார், சார் கதை எங்கேயோ போகுதுங்க சார், சரிங்களா, என்னான்னு தெரில, எங்கேயோ கொண்டு போய் விடுது. இது பார்த்தா ஷார்ட் ஃபிலிம் மாதிரியே தெரியல. ஏன்னா இதுவும் 3/4 மணி நேரம் கதை வந்துருச்சு. 60 பக்கம் இருக்குது. டைலாக்ஸ் எல்லாம் ஒன்று அப்படியே பிச்சு தீயாகும். அப்படியே பஞ்சா பறக்க விடுற மாதிரி இருக்குது. அந்த மாதிரி டைலாக்ஸு யாருக்கு சார் எப்படி சார் எடுக்க மனசு வரும்? அதில் இருக்க டைலாக்ஸை எடுத்து அந்த கதையை உடஞ்சி போயிடும். அது வந்துட்டு உடஞ்சி போயிடும். அதனுடைய ஸ்ட்ராங்கே அந்த டைலாக்ஸ் தான். அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்ணிகிட்டு இருக்காங்க எல்லாருமே சேர்ந்து. ஆனால் ஒரே ஒரு விஷயம், அதில் இருக்க ஒவ்வொரு டைலாக்கையும் எடுக்கவே முடியாது. அந்தளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்குது. இதுக்கு முழுக்க யாருன்னா ராம்கி சார்கிட்ட அவர் தான் காரணம். அந்த சாங்கு பட்டை கலப்புது. ஓகேங்களா? அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். அப்புறம் என்னுடைய பேச்செல்லாம் ரொம்ப அறுக்காமல் பேசி முடிக்கிறேன். ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ராம்கி சார், மனோரன் சார். உங்களுடைய இந்த கதை வந்து வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள். சீக்கிரமே வந்துட்டு